ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே 2024 வருஷம் மார்ச் மாதம் 15ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே மீண்டுமாய் தேவ சமூகத்திலே வந்து இந்த விசேஷித்த ஜெப நேரத்திலே கர்த்தரோடு கூட நாம் இணைந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக அந்த மகிமையின் தேவனை, மகத்துவமான தேவனை, அந்த உன்னதமான தேவனை, பரலோகத்திலே வீற்றிருக்கிற அந்த மகத்துவமான தேவனை கனப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த நாளிலும் இந்த சாயங்கால வேலை நமக்கு கொடுத்திருக்காய் நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் தேவ காலத்தில் இந்த விசேஷித்த ஜெப நேரத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தரே, கத்தராகி இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்தமுள்ளவரே, பரிகாரியே, உம்மை துதிக்கிறோம். ஜீவ அப்பமே, உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த நாமத்திலே எங்களுக்கு வெளிப்பட்டவரே, உம்மை துதிக்கிறோம். குமாரனாய் பூமியிலே வந்தவரே, உம்மை துதிக்கிறோம். பிதாவா எங்களோடு கூட இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் எங்களுக்குள்ளாய் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, அன்பு நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். ஜீவ அப்பமே, உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, நீரே துதிக்கு பாத்திர, நீரே துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவருமாக இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த அருமையான இந்த புதன்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே, இந்த விசேஷித்த ஜெப வேளையிலே உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய இரக்கம் தயவு இந்த நாளை காண இந்த பகல் முழுவதும் எங்களோடு கூட இருந்து இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதித்தீரப்பா. நீர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் இருக்கிறீர், உன்னத தேவனாய் இருக்கிறீர், மகிமையின் தேவனாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நேரத்திலும் உடைய கரத்திலே இந்த நேரத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தர் தாமே இந்த நேரத்திலே பாடல்கள் மூலமாகவும் வேண்டுதல் விண்ணப்பம் ஏறெடுக்கிற இந்த நேரத்திலே அது உடைய சமூகத்திலே பிரீதியாய் நீ ஜெபத்திற்கு பதிலளிக்கிற தேவன் என்று இன்றைக்கும் நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்று எங்கள் ஜெபத்தை அவர் கேட்டு எங்களுடைய எல்லா காரியங்களையும் அறிந்த தேவன் அவர். எங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நன்மையாய் செய்கிற தேவன் அவர். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற அந்த வல்லமையுள்ள தேவன் அவர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த, உம்மை அன்பை இரக்கத்தை நினைத்து நன்றி சொல்ல கர்த்தர் இரக்கம் பாராட்டருக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீரே மகிமைப்படும். உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். தேவன் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காக இந்த வேளையிலே நம் பாடல்களை பாடி தொடர்ந்து வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு உள்ளாக செல்லலாம். பாடல்களை எடுத்து நாம் பாடலாம். பாட்டு புத்தகத்துல 641வது பாடல். ஸ்தோத்திரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். எங்கள் வாழ்வில் வறுமை இருப்பது நிரந்தரம். எங்கள் வாழ்வில் வறுமை இருப்பது நிரந்தரம். நான் வாழ்ந்த பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் வாழ்ந்த பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம். நிரந்தரம், நிரந்தரம், நீரே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் நிரந்தரம். உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். தாயின் அன்பு சேக்கிங்கு நிரந்தரம். தாய் தந்தை
எம் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீர் நிரந்தரம். நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். மெய்யப்பன் இந்தன்பால் நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் நிரந்தரம். 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 நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். நிரந்தரம் நீரே நிரந்தரம். மெய்யப்பன் நிரந்தரம். மாறும் உலகில் மாறாது மறுமை இருப்பது நிரந்தரம். மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்னும் உண்மையில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்னும் உண்மையில் இருப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீரே நிரந்தரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இந்த நேரத்திலே விசேஷமாக நம்முடைய இந்த வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற இந்த விசேஷித்த ஜெபம் ஆனது தொடர்ந்து எந்த விதமான தடைகள் இல்லாதபடி ஒவ்வொரு வாரமும் தேவ பிள்ளைகள் பங்கேற்கும்படியாய் உற்சாகத்தோடும், இன்னும் நம் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ தேவைகள் உள்ளது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு தேவைகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். ஆகவே அந்த தேவைகளை நாம் கர்த்தரிடத்திலே சொல்லி கர்த்தர் அதை வாய்க்க பண்ணும் பொழுது அது நிரந்தரமாக இருக்கும். அது எவ்வளவோ தடைகளோ அல்லது எவ்வளவு இடையூறுகளோ அல்லது எவ்வளவுதான் அங்கே நமக்கு அது நம்முடைய சிந்தைக்கு அது கிடைக்காமல் அல்லது நமக்கு அது வருமா என்கிற சந்தேகத்தோடு இன்றைக்கு உலக மனிதன் இதை நினைப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு என்ன வேண்டும் என்று நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற இந்த ஊழியமானது தொடர்ந்து நடைபெற, அதுபோல புதன்கிழமை வேத வாசிப்பு அந்த பைபிள் ஸ்டடி ஆனது தொடர்ந்து அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுபோல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற பிள்ளைகள் உற்சாகத்தோடும் பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் மாதந்தோறும் நடக்கிற ராபோஜன பந்திகளிலும் ஞானமாய் புத்தியா இன்னும் அங்கே உபவாச காரியங்கள், சபை தேவைகள், சபை பிள்ளைகளுடைய தனிப்பட்ட ஜீவியங்கள், இன்னும் வாலிப வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே திருமணம் ஏற்பட அதற்குரிய தடைகளை கர்த்தர் எடுத்து போடும்படியா, அதற்குரிய பண தேவைகள், அதற்குரிய மணவாளன் மணவாட்டியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த, அதுபோல வேலைக்கு செல்லுகிற இடங்களிலே காணப்படுகிற
இடையூறுகள், எத்தனையோ விதமான வேலை பளுக்கள், இன்னும் வேலையிலே அங்கே நிலையில்லாத தன்மை இந்த நாட்களில் இருக்கிறது. ஆகவே அவைகளிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும். குடும்பத்திலே, தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே வறுமையோ, வியாதிகளோ, பலவீனமோ, சோர்வுகளோ, அசதிகளோ காணப்படாதபடி கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு நல்ல ஈவுகளை தர, நல்ல நண்பர்களை தர, நல்ல கணவனை, மனைவி, பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி, கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க, வேலைக்கு செல்கிற இடங்களிலே போக்கிலும் வரத்திலும் பாதுகாக்க, இன்னும் தேவைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்க, நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக, இந்த ஊழியங்களுக்காக நம்மளை யாராவது ஒரு விசேஷமாய் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென், 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 ஆமென். நன்றி அப்பா, ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். கிருபை ஆண்டவரே, கிருபை செய்யும், கிருபை செய்யும், இரக்கமாயிரும். இயேசுவே, ஆமென், ஆமென் ஆண்டவரே, ஆமென். இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை செய்யும், இரக்கம் பாராட்டும், மனமிரங்க, மனமிரங்க ஆண்டவரே. ஏறு இருக்கிற தேவனே ஆண்டவரே, ஜெபத்தை கேட்பவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே இரக்கமா. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, எடுத்து போடும், எடுத்து போடும், கிருபை செய்யும். இயேசுவே இரக்கமா. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமென், ஆமென். இயேசுவே, மனமிரங்கும், மனமிரங்கும் அப்பா. ஆமென், ஆமென். இயேசப்பா, நன்றி ஐயா, நன்றி அப்பா. கிருபை செய்யும், இரக்கம் பாராட்டும், மனமிரங்கும். ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இயேசப்பா, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆமாண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஐயா, நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே, கிருபை, கிருபை ராஜா. ஆமென், ஆமென். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு விசுவாசிகளுக்காய், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய், அவருடைய விசுவாசத்திலே கர்த்தாவே இன்னும் ஊன்றி நிற்கத்தக்கதாய், அன்பிலும் தயவிலும் இரக்கத்திலும் ஆண்டவரே, பரிசுத்தத்தோடும் பயத்தோடும் ஆண்டவரே, சபை காரியங்களிலே, குடும்ப காரியத்திலே உண்மையாய் யுத்தமாய் இருக்க தேவ கிருபை கொடுத்திருக்காய் நன்றி, தேவ இரக்கம் கொடுத்திருக்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்திலே நம்மளே யாராவது ஒருவர் வருகிற நாளையிலே
நாளைக்கு இந்தியாவினுடைய 2024ஆம் ஆண்டிற்கான எலெக்ஷன், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்ம யார் ஆட்சி செய்யப் போகிறார்கள், நம்முடைய தேசம் வரும் நாட்களில் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தீர்மானிக்கிற ஒரு மிக பெரிதான ஒரு காரியத்தை நாளைக்கு அறிவிக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வரும் நாட்களிலே என்ன நடக்கும் என்று அறியாது இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அது நடக்கும். அதற்கு தடையாக எதுவும் இருக்காது. ஆகவே வருகிற அதிகாரிகள், ஆளப்போகிற அந்த பிரதமர் ஆகட்டும், அது அமைச்சரவைகள் ஆகட்டும், அவர்கள் எடுக்கப் போகிற சட்டதிட்டங்கள், அவர்கள் செய்யப் போகிற காரியங்கள், அது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது எந்த விதத்திலும் பாதிப்பில்லாதபடி, எந்த விதத்திலும் அது நம்மை வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒரு நல்ல அமைச்சரவை, நல்ல ஒரு அதிகாரிகள், நல்ல ஒரு அரசாங்கம் அமையத்தக்கதாக அந்த எலெக்ஷனுக்காக, அதுபோல அதிலே காணப்படுகிற லஞ்சம், ஜனங்களுக்கு பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குவது, அல்லது போதை பழக்கங்கள், குடிப்பழக்கங்கள், இன்னும் அங்கே இன்னும் அநேகமான காரியங்கள், அடிதடி, ரகளைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், அங்கே எலெக்ஷனை சீர்குலைக்கிற காரியங்கள், எலெக்ஷனிலே தவறான முறையிலே அங்கே ஓட்டுப்பதிவு செய்கிற, கள்ள ஓட்டு பதிவு செய்கிறவர்கள், இப்படி இந்த தேசத்தை குழப்பிக் கொண்டிருக்கிற சமூக விரோதிகள், தேச துரோகிகளுக்காக அவர்கள் மனம் திரும்ப, அவர்கள் ரட்சிக்கப்பட, தேசத்திலே தேவ கரம் இறங்கும்படியாக, தேவ தயவு ஜனங்களுக்கு கிடைக்கும்படியாக தேவன் எல்லாருடைய இருதயத்திலே பேசி ஒரு நல்ல அதிகாரிகளை, நல்ல அமைச்சரவை அமைய இந்த காரியத்திற்காக ஜெபிக்கலாம். அதுபோல தமிழகத்திலே ஆளுகிற முதலமைச்சருக்காக, மற்ற மந்திரிகள், இன்னும் ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு மாவட்டங்களில் இருக்கிற அதிகாரிகளுக்காக, போலீஸ் டிபார்ட்மெண்ட், மற்ற டிபார்ட்மெண்டில் இருக்கிறவர்கள், அதோட பள்ளி கல்லூரியிலே நடக்கிற எக்ஸாமிலே நல்ல விதமாக பிள்ளைகள் எழுதத்தக்கதாக இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஒரு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை பெரியது, இரக்கம் பெரியது. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஆமா ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. கிருபையாயிரும். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே நன்றி அப்பா. ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். நன்றி ஆண்டவரே. ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென், ஆமென் அப்பா. இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும். நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆமென், ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமா ஆண்டவரே. ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமா ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென்.
நடத்த முடியாதபடி எத்தனையோ ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அதிகாரிகள் அப்பா. கூட கர்த்தாவே ஆண்டவரே ஜனங்களை மிரட்டி விட்டு கர்த்தாவே எத்தனையோ ஆமாம் விதமான இயேசுவே, பிரச்சனைகளை ஸ்தோத்திரம் துன்புறுத்தி அப்பா. கொண்டும் இருக்கிறார்கள் கர்த்தாவே. இன்னும் வருகிற இயேசுவே, ஆட்சியிலும் கர்த்தாவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதபடி கர்த்தாவே நல்ல ஆமென், முறையில் ஆமென் கர்த்தாவே எங்களுக்கு ராஜாவே. ஆராதனை நடத்த வேண்டுமா நாங்கள் துதிக்கிறோம் கிருபை கர்த்தாவே. செய்யும், நல்ல அதிகாரிகளை தர இரக்கமாயிரும். வேண்டுமா நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென், அவர்களுக்கு ஆமென் கர்த்தாவே ஆண்டவரே இயேசுவே. மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் செய்யத்தக்க கிருபை ஆண்டவரே. நல்ல கிடைக்கட்டும், திட்டங்களை கொண்டு இரக்கம் வர வேண்டுமா கிடைக்கட்டும் நாங்கள் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆமென், சோத்திரிக்கிறோம் ஆமென் சோத்திரிக்கிறோம் ராஜாவே. கர்த்தாவே. அவர்களுக்கு நன்றி ஐயா, அநேகருக்கு தெரியும் நன்றி கர்த்தாவே அப்பா. யார் எந்தெந்த இடத்துல என்னென்ன வேண்டும் என்று ஆமென், அவருக்கு தெரியும் ஆமென் கர்த்தாவே. அதன் மூலம் கர்த்தாவே அந்த சட்டதிட்டங்களை இயேசுவே. கொண்டு வந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், நல்ல முறையில் ஸ்தோத்திரம், நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே சோத்திரம் ஆமென், சோத்திரம் ஆமென் கர்த்தாவே. ராஜாவே. ஆண்டவரே நன்றி உங்களால் அப்பா, கூடாத நன்றி காரியம் அப்பா. எதுவும் இல்லை ஆண்டவரே. நன்றி இயேசுவே அப்பா, சோத்திரிக்கிறோம் நன்றி அப்பா. சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென், இந்திய ஆமென், தேசத்தை ஆமென். உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி, ஆண்டவரே நீரே நன்றி, பொறுப்படுத்தி நன்றி வழிநடத்தும் அப்பா. கர்த்தாவே. ஆமென், ஆண்டவரே எந்த ஆமென். விதமான பிரச்சனைகளும் கர்த்தாவே வராதபடி நீர் ஜனங்களை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம், எத்தனையோ பேர் கூட ஸ்தோத்திரிக்கிறோம், தேர்தல் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் கள்ள அப்பா. ஓட்டுகளும் கர்த்தாவே ஆண்டவரே பணத்தை கொடுத்து கூட மக்களை விலைக்கு வாங்கி கொண்டும் கர்த்தாவே இயேசுவே, ஆண்டவரே அதிகமான ஸ்தோத்திரம், ஓட்டுகளை ஸ்தோத்திரம் வாங்கி அப்பா. கொண்டு கர்த்தாவே தேர்தலே பல விதமான பிரச்சனைகள் நடந்து கொண்டே ஆமென் இருக்கிறது கர்த்தாவே. இயேசுவே. இந்த நன்றி, வருடத்தில் கூட நன்றி கர்த்தாவே அப்பா. அந்த எந்த விதமான பிரச்சனை அசம்பாவிதங்களும் இயேசுவே, நடக்காதபடி கர்த்தாவே கிருபை, நல்ல கிருபை முறையில் நடத்த ஆண்டவரே. வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே, கர்த்தாவே. உடைய கருத்தில் இரக்கமாயிரும், ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. நீரை இரக்கமாயிரும். பொறுப்படுத்தி வழிநடத்தும் ஆமாண்டவரே, வழிநடத்தும் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபம் மேற்கொள்ளுமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே கர்த்தாவே, இந்திய தேசத்திற்காய் ஆளுகிற அதிகாரிகளுக்காய் எலெக்ஷனுக்காய் ஜெபிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தீர். கர்த்தாவே, தேசத்திலே சமாதானத்தை தருகிற தேவன். தேசத்திலே காணப்படுகிற குழப்பங்கள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகளில் உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கிற தேவன். சமாதானத்தோடு இருக்க கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, உம்முடைய ஊழியமானது உம்முடைய ஊழியக்காரர்கள் விசுவாச பிள்ளைகள் பாதிப்படையாது இருக்கு. தேவன் ஒரு நல்ல அதிகாரிகளை தெரிந்தெடுத்து கொடுக்க போறக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் நிறைவேற போறக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு செய்ய ஆண்டவரே, நாங்களும் அந்த தயவிலே ஆண்டவரே மனமகிழ கர்த்தர் இரக்கம் பாராட்டிருக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை 2 வரிகளை பாடி இந்த நேரத்திலே மீண்டுமாக ஜெபத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். பாட்டு புத்தகத்திலே 638 அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா என்கிற பாடல். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தி காருண்யத்தினால் என்னை எடுத்துக்கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதையாக அலைந்து தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாக அலைந்த என்னை அன்பு காட்டி அரவணைத்து, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவும் பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. ஆமென். நாம் தொடர்ந்து இந்த நேரத்திலே இன்றைக்கு கடந்த 1 மாதங்களுக்கு மேலாக டெல்லி மாநகரிலே பஞ்சாப் மற்றும் ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார் இன்னும் வட மாநிலங்களைச் சேர்ந்த, அது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா விவசாயிகளும்
தங்களுடைய விவசாய நிலத்திலே செய்யப்படுகிற காரியங்களுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்க வேண்டும். அதுபோல ஏதாவது காரியங்கள் ஏற்பட்டால் அரசாங்க உதவி தேவை என்று சொல்லி அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக போராடிக் கொண்டு வருகிறார்கள். இப்பொழுதும் கூட அது மிக கடுமையான அளவிலே அங்கே அவர்களை தண்டிக்கப்படுவதும், அவர்களை தடை செய்யப்படுவதும், அநேகர் சுட்டு கொன்று போட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்தியாவிலே கடந்த 10 ஆண்டுகளிலே எத்தனையோ லட்சம் பேர் அங்கே தற்கொலை செய்து கொண்டு விவசாய தொழிலிலே அங்கே செய்ய முடியாதபடி கடன் பிரச்சனையினாலே, விளைச்சல் இல்லாதனால் அல்லது தட்பவெப்ப சூழ்நிலைகள், மழை, வறட்சி, இப்படி குடும்ப பிரச்சனைகள், தொழிலிலே ஏற்படுகிற இழப்புகள், இப்படிப்பட்ட காரியங்களிலே அநேகர் இழந்து இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த தேசத்திலே ஆளுகிற அதிகாரிகள் இவர்களுக்கு உதவி செய்ய நல்ல விவசாயிகள் நிலங்கள் தேவனுடைய கிருபை இரக்கத்தை பெற, நமக்கும் நல்ல உணவு வகைகள் கிடைக்க, நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கிடைக்க, விவசாயிகளுக்காக, விவசாய நிலங்களுக்காக அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட, அது மட்டுமல்ல நல்ல மழை, நல்ல கால சீதோஷண நிலைகள், நல்ல உணவு, கலப்படம் இல்லாமல் அந்த அதை பொருட்களிலே கலப்படம் செய்து திருடி அல்லது இடைத்தரகர்கள் அங்கே ஒரு விலைக்கு வாங்கி அதை விலை அதே அதிகபட்சமான விலைக்கு விற்கிறது. 10 ரூபாய்க்கு வாங்கி அதை 50 ரூபாய், 100 ரூபாய் என்று அங்கே கொள்ளையடிக்கிற கூட்டம் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே சரியான விலை ஜனங்களுக்கு கிடைக்க அரசாங்கமானது ஒரு சரியான சட்டதிட்டங்களை செய்து அவர்களுக்கு எந்த வகையிலே ஜனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் உதவி செய்யும்படியான நல்ல திட்டங்களை செய்ய, விவசாயிகளுடைய குறைகளுக்காக, விவசாயிகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அங்க யாராவது ஜெபம் பண்றதுக்கு இருக்கிறீங்களா? ஆண்டவரே தகப்பனே, இந்த நாள் முழுவதும் இந்த நாள் வரையும் ஆண்டவரே எங்களை கண்ணின் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் கூட ராஜா அந்த வெள்ளிக்கிழமை விசேஷித்த ஆராதனையிலும் கூட கலந்து கொள்ள கூடி சேர்ந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜீவனோடும் சுகபத்திரத்தோடும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கவும் கர்த்தாவே நீ பாராட்டின மிகப்பெரிய இயேசுவே ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த மாசம் உலகத்திலும் கூட தகப்பனே ராஜா ஆண்டவரே உமது பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே பறந்து காக்கிற பற்றி பாதுகாக்கிறதற்கு நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நன்றி சொன்னாலும் அது போதாது தகப்பனே. அவ்வளவு நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா, உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ராஜா இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பல கர்த்தாவே நீங்க காட்டின கிருபைக்கும் கொடான கொடி நன்றி தகப்பனே ராஜா. அது போல இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே விசேஷமாக தகப்பனே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆண்டவரே மாவட்டங்களிலும் உள்ள விவசாயிகளுக்கு இயேசுவே இரக்கமாயிரும், ஏழை இரக்கமாயிரும். விவசாயிகளும் இந்த கரங்களுக்கு ராஜா விவசாய போராட்டங்களை கூட ஆண்டவரே எசப்பா இந்த கரங்களை கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு ஆண்டவரே தக்க நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும்படியாகவும் ஆண்டவரே அவங்களுக்கு விளைச்சலுக்கு உரிய ஆண்டவரே பண தேவைகளும் சந்திக்கப்படவும் கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் ஏசப்பா. அது போல கால சூழ்நிலைகளும் தகப்பனே அவர்களுக்கு ஆண்டவரே தகப்பனே ஆதாரமாக அமைய கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமே ஜெபிக்கிறோம். ஏற்ற காலங்களில் மழை பெய்யவும் அளவான வெயில் அடிக்கவும் கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே நீர்நிலைகள் ஆண்டவரே நிரம்பி வழியவும் கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. நல்ல உரங்கள் கிடைக்கவும் ஆண்டவரே விவசாயிகளுக்கு ஆண்டவரே எந்த ஒரு இடர்களும் இல்லாமல் ஆண்டவரே காரியங்கள் வாய்க்கவும் கர்த்தாவே கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமது இரக்கம் இறக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஏசப்பா. அவர்கள் மூலமாய் ஆண்டவரே தகப்பனே அது அநேகர் போஷிக்கப்பட கர்த்தாவே நீங்க அவர்களை ஒரு கருவியாய் பயன்படுத்த. அது போல அவர்கள் குடும்பமும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளவும் நீரே மெய்யான தேவன், நீரே மழையை பெய்ய பண்ணுகிற தேவன், நீரே விளைச்சலை உண்டு பண்ணுகிற தேவன் என்று ஆண்டவரே அவர்களும் அறிந்து கொள்ள கர்த்தாவே சர்வ வல்லமை உள்ள தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கர்த்தாவே அவர்களுக்கும் கிருபை
பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்திரம், ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. கடைசி காலத்துல கூட தகப்பனே ராஜா, உங்களுடைய நாமம் ஒன்றே மகத்துவமானது என்று ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள கர்த்தாவே நீங்க கிருபை இயேசுவே பாராட்டுங்க ராஜா. இரக்கமாய். அவர்களும் ஆண்டவரே இந்த போராட்டத்துல கூட ஆண்டவரே அரசாங்கம் ஆண்டவரே அதை கண்டு அதற்கு ஆண்டவரே ஆதாரமாக ஸ்தோத்திரம், ஆண்டவரே பல ஸ்தோத்திரம். நன்மைகளை செய்யவும் ஆண்டவரே அந்த அதிகாரிகளை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. அந்த ஆம் அதிகாரிகளுக்கு ஆண்டவரே, பேச நன்றி வேண்டுமாய் அப்பா. ஜெபிக்கிற இயேசப்பா. ஆமென், அவர்கள் குறைகள் என்னதென்று அறிந்து ஆண்டவரே ஆமென் அவர்களுக்கு அதை இயேசுவே, செய்து கொடுக்க நன்றி கர்த்தாவே அப்பா. நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற இயேசப்பா. எல்லாவித காரியங்களும் உங்க கரங்கள்ல கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வழிநடத்துகிறார். ஸ்தோத்திரம் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் மட்டுமாய் ஜெபத்தை கேட்டீரப்பா. விவசாயத்திற்காக, விவசாய நிலங்களுக்காக, அவருடைய தேவைகளுக்காக அரசாங்கம் அவரிடத்திலே ஆண்டவரே நல்ல விதமாய் நடந்து கொள்ள ஆமென் ஆண்டவரே அப்பா. அநேக காரியங்களை செய்யத்தக்கதா தேவ இரக்கம் கொடுத்ததற்காய் நன்றி. நன்றி தேவ தயவும் உடைய ஜனங்களாகி எங்களுக்கு கிடைப்பதற்காய் நன்றி. நீரை மகிமைப்படும் உடைய நாம மகிமைப்படட்டும். ஆமென். தொடர்ந்து இந்த நேரத்திலே நம்மள யாராவது ஒருவர் இந்த நாட்களிலே பள்ளி கல்லூரி செல்லுகிற பிள்ளைகளுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இன்றைய நாட்களில் ஏற்படுகிற வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், சிறு பிள்ளைகளை அங்கே பாலியல் ரீதியாக கொலை செய்கிற காரியங்கள் இன்னும் அது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் அநேக சிறு பிள்ளைகளை அங்கே வாலிப பெண்களும் பாலியல் பலாத்காரம், போதைப் பொருட்கள், இன்னும் படிக்கிற இடங்களிலே அங்கே காதல், திருமணம் இப்படியாக குடும்பத்தை விட்டு செல்வது, பெற்றோர்களை மதிக்காமல் அவர்கள் தங்களுடைய சுயத்திலே இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கொடிய காலமானது இன்றைக்கு நம்ம மத்தியிலே காணப்படுகிறது. ஆகவே வாலிபர்கள் தங்களுடைய ஜீவியத்தை இது போன்ற ஒரு சிறிய இச்சைக்குரிய காரியத்திலே விழுந்து போகாதபடி, அது மட்டுமல்ல பெண்களும் ஞானமாய் புத்தியாய் அங்கே தங்களுடைய பிள்ளைகளை எவ்விதமாக அந்த பிள்ளைகள் சரியாக இருக்க வேண்டும், எவ்விதமான காரியத்திலே அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்கிற ஒரு நல்ல பெற்றோர்களாக இருக்க, பெற்றோர்களுக்கு இது மிகப்பெரிய பொறுப்புள்ளது. இந்த நாட்களிலே பெற்றோர்கள் செய்கிற சிறு சிறு தவறுகளானது, சிறிய காரியங்களானது அது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அதை முற்றிலுமாக சீரழித்து விடுகிறதாக இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் நடை உடை, அவர்களுடைய அலங்காரங்கள், அவர்கள் செய்கிற பேசுகிற பார்க்கிற காரியங்கள், மொபைல் மூலமாக இன்டர்நெட் மூலமாக இன்றைக்கு காணப்படுகிற தவறான பழக்க வழக்கங்கள் அந்த குடும்பத்தையே, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையே அல்லது அந்த சந்ததிகளைவே அது அழித்து போடுகிறதாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் ஞானமாய் புத்தியாய் நடக்கவும், அதுபோல் இன்றைக்கு தேசத்திலே காணப்படுகிற இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள், பாவிகள், துரோகிகள் மனம் திரும்ப, பாவிகளுக்காக தேவன் வந்தார். அங்கே தேவன் பரிசுத்தமாக இருப்பது போல தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க இந்த காரியத்திற்காக நம்மளை யாராவது ஜெபிக்கலாம். ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாயங்கால வேலைக்கு சப்பாத்தாவே ஒன்றாக நம்மை துடிக்க ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே சப்பா அந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சப்பா சின்ன பிள்ளைகளுக்கு பயங்கரமான கொடுமை நடக்குது ஆண்டவரே ஸ்தோத்திரம் சப்பா ஆண்டவரே. அந்த மாதிரி ஒரு அடக்கத்தனமா இருக்கிற மனசுல ஆண்டவரே மனம் திரும்ப செய்வதாக ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே சப்பா கட்டாவே ஆண்டவரே அத்தனை அநியாயங்கள் ஆண்டவரே சப்பா கட்டாவே பெரிய போயிடுச்சு ஆண்டவரே சப்பா கட்டாவே அந்த மாதிரி அப்புறம் அநியாயம் பண்றவங்க ஆண்டவரே சப்பா நீங்க மனத்திற்கு செய்வீராக ஆண்டவரே சப்பா உமக்கு சோதராஜா சோதரனுக்காவே சோதரிக்கிறேன் வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சப்பா கட்டாவே ஆண்டவரே சப்பா கட்டாவே காலைக்கு போற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு பாதுகாத்து ஆண்டு நீராக ஆண்டவரே சப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா கட்டாவே
கொடியவங்க ஆண்டவரே சப்பா ஆமென், கத்தாவே ஆமென் ஆண்டவரே இயேசுவே. அவங்கள கொண்டு கூட போட்டுறாங்க ஆண்டவரே சப்பா கத்தாவே ஆமென், ரத்தத்திலே ஆமென் அப்பா. இருந்து ஆண்டவரே சப்பா கத்தாவே அவங்களையும் ஆண்டவரே சப்பா நீர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே சப்பா இயேசுவே கத்தாவே அவங்களையும் ஸ்தோத்திரம். மனம் திரும்ப செய்வீராக ஆண்டவரே சப்பா ஆமென் உமக்கு இயேசுவே சோத்திராஜா ஸ்தோத்திரம், சோத்திரங்கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சப்பா கத்தாவே கொடிய நம்ப கொடிய சீரமா இருக்குதுங்க ஆண்டவரே சப்பா கத்தாவே இயேசுவே அந்த நிலம் ஸ்தோத்திரம் மாறணுங்க அப்பா. ஆண்டவரே சப்பா உமது கிருபையால மாறணுங்க ஆண்டவரே ராஜா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சோத்திராஜா சோத்திரம் கத்தாவே வாழும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கத்தாவே சப்பா நீங்க ஆண்டவரே கத்தாவே சப்பா ஆசீர்வதிங்க இயேசுவே வாழுங்க பிள்ளைகளை ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க ஸ்தோத்திரம். பலப்படுத்துவீராக சின்ன பிள்ளைகள் ஆசீர்வதிங்க இயேசுவே ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் சோத்திராஜா ஆண்டவரே. சோத்திரம் கத்தாவே சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே சப்பா ஆமென் இயேசுவே. வாலிப பசங்களா அவங்களே ஆமென், ஆசீர்வதிங்க ஆமென். பலப்படுத்துவீராக ஆண்டவரே சப்பா அவங்களும் ஆண்டவரே இயேசுவே இந்த வயசுலயே குடி ஸ்தோத்திரம் பழக்கம் ஆண்டவரே. அது இதுன்னு அப்படியே இதுன்னு குடிச்சு ஆண்டவரே இயேசுவே சப்பா உடம்ப கெடுத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே. சப்பா எப்படி நம்ம வாழ்றாங்க தெரியாம கூட ஆண்டவரே சப்பா சீரழிஞ்சு கெட்டு வழி விலகி இயேசுவே போயிடுறாங்க ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே ஸ்தோத்திரம் அவங்களையும் ஆண்டவரே. கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே சப்பா அவங்களையும் மனம் திரும்ப இயேசப்பா செய்வீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம், சப்பா ஸ்தோத்திரம் உமக்கு ஆண்டவரே. சொத்து ராஜா சொத்து கத்தாவே இந்த வயசுகளே ஆண்டவரே ஆமென், சப்பா ஆமென், போத ஆமென் பொருள்களுக்கெல்லாம் ராஜாவே. அடிமையாகி ஆண்டவரே சப்பா கத்தாவே நன்றி அவங்களுக்கு ஆண்டவரே, அவங்களே கெடுத்து நன்றி அப்பா. போட்டுக்கிறாங்க ஆண்டவரே சப்பா கத்தாவே அந்த நிலைமை கூட மாறணுங்க ஆமா ஆண்டவரே ஆண்டவரே, சப்பா கத்தாவே ஆமென், ஆமென் கத்தவங்க இயேசுவே. ஆண்டவரே சப்பா கத்தாவே தான் பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா புத்தி சொல்லி இயேசுவே வளர்ந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், சப்பா நீர் ஸ்தோத்திரம் அப்பா. அறிவை தாரும் ஆண்டவரே சப்பா உமக்கு சோத்து ராஜா அவங்க அந்த ஆமா குடும்பத்துல ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்பா. உமது நீர் ஆண்டவரே சப்பா உமது வல்லமை இறங்க செய்வீராக ஆமென், ஆண்டவரே ஆமென் சப்பா அந்த ராஜாவே. குடும்பத்துல சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே சப்பா நன்றி உமக்கு ஆண்டவரே, சோத்து ராஜா ஆமென். சோத்து கத்தாவே இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் இருக்கணும் ஆண்டவரே ஆமா சப்பா ஆண்டவரே, கத்தாவே நன்றி நீர் அப்பா. கட்டுத்தாரும் ஆண்டவரே ஆமென், சப்பா ஆமென். உமக்கு சோத்து ராஜா சோத்து கத்தாவே நீரே இயேசப்பா, வெளிச்சமா இருக்கிறீர் ஆண்டவரே ஆமென் சப்பா அமேன் இயேசுவே. ராஜா நீரை உண்டாக்கி உருவாக்கின தேவன் ஆமென், நீர் ஆமென், ஆண்டவரே சப்பா ஆமென் கத்தாவே ராஜாவே ஒவ்வொருத்தரையும் நீர் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சப்பா உள்ளங்கையில வரைஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே ராஜா உமக்கு சோத்து ராஜா ஆமென் சோத்து கத்தாவே தகப்பனே இயேசுவே. நமக்கு தெரியாத ஒண்ணும் கிருபையாய் இல்லைங்க ஆண்டவரே சப்பா கத்தாவே உங்க இயேசுவே, முன்னாடி எல்லாமே கிருபையாயிரும். வெளியாரங்கமா இருக்குதுங்க ஆண்டவரே சப்பா கத்தாவே உமக்கு ஆமென், தெரியாத ஆமென், ஒன்றுமே இல்லைங்க ஆமென் ஆண்டவரே சப்பா ராஜாவே. கத்தாவே நன்றி ஐயா, அற்புதரே நன்றி நீர் ஐயா. கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே சப்பா ஆமென், நற்கரம் ஆமென் ராஜா. அநியாயத்தோட முற்றிலும் நீர் எடுத்து போடுவீராக ஆண்டவரே சப்பா நன்றி கத்தாவே ஆண்டவரே, உமக்கு நன்றி சொத்து அப்பா. ராஜா சொத்து கத்தாவே ஆமென், விசுவாச ஆமென். பிள்ளைகளையும் உமது கத்தர் இயேசுவே. கொடுக்கணும் ஆண்டவரே சப்பா அவங்களை ஆசீர்வதிங்க ஸ்தோத்திரிக்கிறோம், பலப்படுத்துவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், சப்பா உமக்கு சொத்து ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ராஜா சொத்து கத்தாவே ஆமென், ஆண்டவரே ஆமென். சப்பா கத்தாவே இன்னும் விசுவாச பிள்ளைகள் ஆண்டவரே சப்பா விசுவாசத்துல இன்னி ஏசையா, வளர நீர் நன்றி கிருப ஐயா. செய்வீராக ஆண்டவரே ஆமென், சப்பா ஆமென். ஜபத்துக்கு உண்டான தடைகளை மட்டும் எடுத்து போடுவீராக ஆண்டவரே சப்பா ஆமென் உமக்கு சொத்து ராஜாவே. ராஜா சொத்து ஆமென் கத்தாவே ஆண்டவரே. ஸ்தோத்திரம், சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சப்பா கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. பணத்தை நோக்கத்தை பார்க்கிறான் ஆண்டவரே சப்பா நீர் உள்ளந்திரித்து பார்க்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே ஆமென் சப்பா இயேசுவே, கத்தாவே ஆண்டவரே ஆமென் சப்பா இயேசுவே. கத்தாவே நீர் ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறீர் ஆமென் ஆண்டவரே சப்பா இயேசுவே. கத்தாவே ஸ்தோத்திரம், உமக்கு சோத்திர ஸ்தோத்திரம், ராஜா சோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கத்தாவே ஆண்டவரே சப்பா இயேசுவே, மனமாற்றமுள்ள ஸ்தோத்திரம். மனுஷர்கள் கூட ஆண்டவரே சப்பா ஆமாண்டவரே. கத்தாவே நீர் ஆண்டவரே மனம் திரும்ப செய்வீராக ஆமென் ஆண்டவரே இயேசுவே. சப்பா உங்களை பற்றி அறிய கிருபையாயிரும், செய்வீராக கிருபையாயிரும், ஆண்டவரே சப்பா கத்தாவே உமது நாமம் ஒன்று மட்டும் கிருபையாயிரும், கிருபையாயிரும். மகிழ்படணும் ஆண்டவரே சப்பா உமக்கு சோத்திர ராஜா ஆமென், சோத்திர ஆமென், கத்தாவே ஆமென் ஆண்டவரே ராஜாவே. சப்பா கத்தாவே நீர் உமது பிள்ளைகளுக்கு அநேக நன்மை ஆண்டவரே இயேசுவே, சப்பா கத்தாவே ஆமென், ஆண்டவரே ஆமென் அத்தனை அப்பா. நன்மையை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே சப்பா உமக்கு ஆமென் கொடான கொடி இயேசுவே. நன்றிங்க ஆண்டவரே மனமகிழ்ந்து, சப்பா இனி மனமகிழ்ந்து. நன்மையை செய்வீர் ஆண்டவரே சப்பா உமக்கு ஆமென் சோத்திர ராஜா இயேசுவே. சோத்திர கத்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். சப்பா காலம் செல்லாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே ஆமாண்டவரே. சப்பா கத்தாவே இயேசுவே. நீ ஆண்டவரே சப்பா உமது வருகை பக்கத்தால இருக்குதுங்க ஆமென், ஆண்டவரே சப்பா ஆமென், கத்தாவே ஆமென் உமது இயேசுவே. வருகையில் ஆண்டவரே உங்க பிள்ளைங்க ஆயத்தமா இருக்க கிருபை கிருபை செய்வீராக செய்யும், ஆண்டவரே சப்பா கிருபை உமக்கு செய்யும். சோத்திர ராஜா மனமிறங்கும், சோத்திர மனம். கத்தாவே ஆண்டவரே சப்பா ஆமென், கத்தாவே ஆமென் உடல் இயேசுவே. சோர்வுகளை முற்றிலும் எடுத்து போடுவீராக எடுத்து ஆண்டவரே போடும், சப்பா எடுத்து போடும் கத்தாவே ஐயா. உமக்கென்று ஆமென், வாழ ஆமென். கிருபை செய்வீராக கிருபை ஆண்டவரே சப்பா தாரும், உமக்கு கிருபை சோத்திர ராஜா தாரும். சோத்திர கத்தாவே ஆமென், ஆண்டவரே ஆமென். சப்பா உமது ஸ்தோத்திரம். கருத்துல அடங்கி நடக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை இரக்கம் செய்வீராக பாராட்டும், ஆண்டவரே இரக்கம் சப்பா உமது பாராட்டும். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சப்பா ஆமென் கத்தாவே இயேசுவே. அல்லேலூயா ஆமென் ராஜா உமக்கு சோத்திரம் இயேசுவே. சோத்திரம் நன்றி, சோத்திரம் தகப்பனே நன்றி, சப்பா நன்றி கத்தாவே ஐயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா ஆமென் ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சப்பா எல்லா வித காரியங்களும் உமது கருத்துல இயேசுவே. கொடுக்கணுங்க ஆண்டவரே சப்பா நீர ரட்சகர் மீட்பருமா கத்ரா இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபக்கிறேன் ஜீவனோடு தகப்பனே ஆமென். தேவன் நம் செபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாட்களிலே காணப்படுகிற மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவிகள், ஆண்டவரே, ஜனங்களை, வாலிபர்களை, கன்னிகளை, ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை, சிறுவர்களை, ஆண்டவரே, இன்றைக்கு கடத்தல் செய்தும், கொலை செய்தும், அக்கிரமங்கள் செய்தும், அநியாயம் செய்தும், அழித்து கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட அந்த விபச்சார ஆவிகளிலிருந்து
கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவரையும் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தாரும் அப்பா. ஆண்டவரே, அந்த ஆண்டவரே, எங்களுடைய சபைகளிலோ எங்களுடைய குடும்பங்களிலோ ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற இடங்களிலோ ஆண்டவரே, இன்றைக்கு நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தாவே, உம்முடைய பாதுகாப்பு இல்லாமல் ஒன்றுமில்லை ஆண்டவர். உடைய கிருபை இரக்கம் வேண்டும். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைப்பதற்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள், பாவிகள், துரோகிகள் மனம் திரும்ப அவர்கள் ஆண்டவரே ரட்சிப்படைய கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்க கர்த்தாவே அந்த சிறு பிள்ளைகளுக்கு பாதிக்கும், அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பாதுகாப்பு கிடைக்கும். தேவ இரக்கம் கிடைக்கட்டும் அப்பா. நீரே மகிமைப்படும், நீரே மகிமைப்படும். ஆமென். தொடர்ந்து இந்த நாட்களிலே ஆஹ், ஒவ்வொரு குடும்பத்திலே இந்த நாட்களிலே காணப்படுகிற வேலை இல்லாத காரியங்கள், அது மட்டுமல்ல அநேக இடங்களிலே தொழிலானது முடங்கி கிடப்பதினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் அங்கே பஞ்சம், பசி, பட்டினிகள், வறுமைகள், மிக கடினமான போராட்டங்கள் அநேக இடங்களில் இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல முழு உலகத்திலும் இன்றைக்கு பண நெருக்கடியானது, விலைவாசி மிக கடுமையான அளவுக்கு ஏறி இருக்கிறது. அங்கே சோமாலியா, இன்னும் சூடான் நாட்டிலே அங்கே தினசரி பிள்ளைகள் கஞ்சி குடிப்பதற்கு கூட அவர்கள் மாவை கஞ்சியாக செய்து அதை ஒரு வேளை கூட அங்கே அவர்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு அங்கே அவ்வளவு நெருக்கடி. தண்ணீர் கிடைக்காமல், அதுபோல பெங்களூரிலே கடந்த வாரமானது மிக கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு புறம் உணவு இல்லாமல், ஒரு புறம் தண்ணீர் இல்லாமலும் இந்தியாவிலே வரும் நாட்களிலே மிக கடுமையான வெயில், தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஆகவே கர்த்தருடைய கரம் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்க நல்ல விதமான ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கிடைக்க, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்க, அதற்கு தடையாய் இருக்கிற காரியத்திலிருந்து கர்த்தர் நல்ல விடுதலை கொடுக்கவும், தேவ ஜனங்கள் மனம் மாறி அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொள்ள, நம்முடைய ஜீவியமானது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்க, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி. ஆகவே கர்த்தர் தாமே ஒவ்வொருடைய வழிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க, ஒவ்வொருவரும் கர்த்தருக்கென்று அங்கே சரியானபடியாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதாக இந்த காரியத்திற்காக நம்ம யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென், ஆமென். ஆமென் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென் அப்பா. ஆண்டவரே ராஜேசப்பா, இந்த வேலையிலே உங்கள் மீண்டும் குறிப்பிட்ட கிருபை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜேசப்பா, ஆமென், இந்த ஆமென். மாதிரி கூட தகப்பனே ராஜேசப்பா, இந்த நேரத்துல கூட ஆண்டவரே ராஜா, எத்தனையோ நாடுகள்ல கூட ஆண்டவரே பஞ்சம், பசியால எத்தனையோ பேர்கள் கூட இறக்கிற நேரம் கூட ஏற்படுது தகப்பனே ராஜேசப்பா. அந்த நிலைமையை கூட நீர் முற்றிலுமாக எடுத்துக்கொடுங்க தகப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே ராஜேசப்பா, நீர் அநேக அற்புதங்களை செய்த தேவன் ஆண்டவரே ராஜேசப்பா. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் தகப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ராஜேசப்பா அவர்களுக்கு எல்லாம் தந்து பெரிய பெரிய அதிசயங்களை செய்து காட்டினீர் தகப்பனே ராஜேசப்பா. அது போல இந்த மக்களுக்கும் பெரிய அதிசயங்களை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீர் ராஜேசப்பா. ஆண்டவரே ராஜேசப்பா, பசியோடு இருக்கிறவர்களுக்கு நீர் ஆகாரம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே ராஜேசப்பா. சோத்திரிக்கிறோம், 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 சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ராஜேசப்பா, தண்ணீரை கூட நீர் திராட்சரசமாக மாற்றின தேவன் தகப்பனே ராஜேசப்பா. அது போல ஆண்டவரே ராஜேசப்பா, இவர்களுடைய வறட்சியை கூட தகப்பனே ராஜேசப்பா நீர் அதை ஆண்டவரே மாற்றி போட்டு தகப்பனே ராஜேசப்பா அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தர வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே ராஜேசப்பா. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜேசப்பா. ஆண்டவரே இந்த மாதிரி கூட தகப்பனே ராஜா நிறைய இடங்கள்ல கூட இருந்தா அந்த மக்களுக்கு ஆண்டவரே உதவிகள் வர நீர் திருப்பி பாராட்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே ராஜேசப்பா. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு தரவும் தகப்பனே ராஜேசப்பா. அது போல பசியா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ராஜேசப்பா உணவு கிடைக்கும் செய்யத்தக்க கிருபை நீர் தாருங்கள் தகப்பனே ராஜேசப்பா. சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜேசப்பா.
அப்படிப்பட்டவர்களுக்கு கூட தாப்பனே ராஜசப்பா நல்ல திட்டங்களை தீட்ட கூட தாப்பனே ராஜசப்பா அந்த இயேசுவே அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜசப்பா அந்த அதிகாரிகள் மேல் கூட ஆண்டவரே ராஜசப்பா அவர்களுக்கு இக்கம் கிடைக்க நிற்கிறவே பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தாப்பனே கிருபை ராஜசப்பா கிருபை சோதரிக்கிறோம் ராஜா சோதரிக்கிறோம் 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 தாப்பனே ராஜசப்பா ஆமென் நீர் இயேசுவே அதிசயத்தின் தேவனாய் இருக்கிறீர் தாப்பனே ராஜா நீர் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறீர் தாப்பனே ஆமென் ராஜசப்பா ஆமென் நாங்கள் அதை ராஜா ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் தாப்பனே ராஜசப்பா நன்றி இன்னும் ஆண்டவரே எத்தனையோ நன்றி இடங்கள்ல கூட அப்பா தாப்பனே ராஜசப்பா சரியான மருத்துவம் கிடைக்காதனால கூட ஆண்டவரே அநேக ஆமாண்டவரே மக்கள் உயிரிழந்து நன்றி போறார்கள் நன்றி தாப்பனே அப்பா ராஜசப்பா அப்படிப்பட்ட மக்களை கூட இயேசுவே தாப்பனே ராஜசப்பா ஸ்தோத்திரம் அந்த ஸ்தோத்திரம் மருத்துவ உதவி ஆண்டவரே கிடைக்கவும் ஆண்டவரே ராஜசப்பா அதற்காக கூட ஜெபிக்கிறேன் தாப்பனே ராஜசப்பா அவர்களுக்கு கூட தக்க ஆமென் நேரத்தில் ஆமென் ராஜா முதலுதவி ஆமென் கிடைக்கத்தக்க கிருபையை நீ பாராட்ட கிருபை வேண்டும் ஜெபிக்கிறேன் செய்யும் தாப்பனே கிருபை ராஜசப்பா செய்யும் அப்பா சோதரிக்கிறோம் ஆமென் சோதரிக்கிறோம் ஆமென் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் தாப்பனே நன்றி ராஜசப்பா ஆண்டவரே ஆண்டவரே ஆமென் இன்னும் எத்தனை இடங்களை இயற்கை சீற்றங்களால கூட தாப்பனே ராஜசப்பா நிறைய மக்கள் ஆமாண்டவரே இறந்து போகிறார்கள் தாப்பனே ஆமென் ராஜசப்பா அப்பா அப்படிப்பட்ட மக்களை கூட ஆண்டவரே பாதுகாக்க ஆண்டவரே ராஜசப்பா அங்க இருக்கிற ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் நல்ல திட்டங்களை தீட்ட நீர் ஆண்டவரே இயேசுவே அவர்கள் கிருபை பாராட்ட கிருபையாயிரும் வேண்டுமா கிருபை ஜெபிக்கிறேன் செய்யும் தாப்பனே ராஜசப்பா சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஸ்தோத்திரம் சோதரிக்கிறோம் ஸ்தோத்திரம் தாப்பனே அப்பா ஆமென் ராஜசப்பா மட்டுமாய் கூட தாப்பனே ராஜசப்பா அந்த அடியை ஜெபத்தை கேட்டதற்காக கொடான கொடி நன்றி நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே ஆண்டவரே ராஜசப்பா நன்றி அப்பா நீரே ஆமென் துவக்கம் முதல் முடிவரை பொறுப்படுத்த வழிநடத்தும் நீரே ரட்சகரும் மீட்பருமாய் ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வளர்ந்த நாமத்தினால் ஜெபத்தில் ஜீவனுள்ள தகப்பனே ஆமென் தேவன் நம் ஜெபத்தை கடற்காய் சோதரிப்போம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே எங்கெல்லாம் ஆண்டவரே உணவு பிரச்சனைகள் குடிநீர் பிரச்சனைகள் ஆண்டவரே வேலையிலே இழப்புகள் ஆண்டவரே குடும்பத்திலே வறுமைகள் பஞ்சங்கள் பசி பட்டணங்கள் போராட்டங்கள் ஆண்டவரே இந்த காரியத்திற்காக ஆண்டவரே ஜெபிக்க தேவ கிருபை கொடுத்தீர் எங்கள் ஜெபத்தை கேடற்காய் நன்றி இரக்கம் பாராட்டிருக்காய் நன்றி தேவ தயவு கிடைத்திருக்காய் நன்றி நிறைய மகிமைப்படும் ஆமென் தொடர்ந்து இந்த நேரத்திலே வயதானவர்களுக்காக அது மட்டுமல்லாது வியாதி படுக்கையிலே பலவீனத்திலே படுத்திருக்கிறவர்களுக்கு கத்தர் நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்க வயதானவர்களை தாய் தகப்பன்மாரை பிள்ளைகள் போஷிக்கத்தக்கதாக தாய் தகப்பனை நேசிக்கிற பிள்ளைகளாக அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே குடும்ப உறவானது மிகவும் அது பிரிவினைகள் குழப்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை அது நிறைவேறுகிறது என்று ஒரு புறம் நாம் விசுவாசித்தாலும் இன்னொரு புறம் தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட போராட்டங்கள் இல்லாதபடி கர்த்தர் அங்கே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிறவர்களாக அங்கே ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக அங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பிறனை நேசிக்கும் வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். உனக்கு பிறன் யார் என்று இருக்கும் பொழுது நீயே மற்றவர்களுக்கு பிறன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், அப்பொழுதுதான் தேவ அன்பு வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் தாமே விசுவாச குடும்பத்திலே காணப்படுகிற இந்த விதமான கசப்புகள் போராட்டங்கள் குழப்பங்களிலிருந்து ஒரு அன்பு செலுத்துகிற குடும்பமாக தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற குடும்பமாக இருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திற்கு கிடைக்க வியாதி படுக்கையில் பலவீனங்கள் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் ஏழைகள் அனாதைகள் திக்கற்றோர் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டோர் அங்கே கணவனை இழந்தோர் பெற்றோர்களை இழந்தோர் பிள்ளைகளை இழந்தோர் மனைவி இழந்தோர் தாயை இழந்த இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நம்மளை யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென் ராஜாவே. நன்றி ஐயா. ஆமென் ஆமென். இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஆமென் ஆமென் ராஜாவே. ஆமென் ஆமென் ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா.
குழந்தைகளுக்கு ஆளுள்ள பிரச்சனைகள் கத்தாவே அவருடைய ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாமல் போராட்டங்கள் இயேசுவே வாழ்கின்ற ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. போராட்டங்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே கண்ட ஆண்டவரே, அந்த போராட்டத்திலிருந்து ஒவ்வொருக்கும் விடுதலை கிடைக்க நன்றி வேண்டுமா நாங்கள் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் கத்தாவே. நன்றி ஐயா. இயேசுவே ஆமென், சோத்திரிக்கிறோம் ஆமென். சோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. பிள்ளைகளை பெற்றோர்கள் கீழ்ப்படிக்க வேண்டும். பெற்றோர்களை பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமா நாங்கள் ஆமென், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ராஜாவே. இயேசுவே நன்றி சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் நன்றி ஆண்டவரே. அப்பா. அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தில் சமாதானம் அன்பு இருக்கும் கத்தாவே. இயேசுவே ஆண்டவரே, அவங்க நன்றி ஒவ்வொரு நாளும் அப்பா. கத்தாவே அவர்கள் ஜெபத்திலும் கத்தாவே தனிப்பட்ட வாழ்விலும் உண்மை உத்தமமா நடக்க வேண்டுமா நாங்கள் ஆமென், ஜெபிக்கிறோம் ஆமென் ஆண்டவரே. ராஜாவே. இயேசுவே நன்றி அப்பா, சோத்திரிக்கிறோம் நன்றி சோத்திரிக்கிறோம் அப்பா. கத்தாவே. ஆண்டவரே, அனாதைகள் திக்கற்றோர் விதவைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரையும் ஆமாண்டவரே, ஆசீர்வதியும் நன்றி கத்தாவே. நன்றி ஒவ்வொருவரையும் அப்பா. பலப்படுத்தும் கத்தாவே. ஆமென், ஆண்டவரே, எத்தனை குழந்தைகள் கத்தாவே குழந்தைகள் தாய் தகப்பன் குழந்தைகளை ஆமென், இழந்தும் ஆமென் தாயை ராஜாவே. இழந்தும் கணவனை இழந்தும் கத்தாவே ஒவ்வொரு வயதானவர்கள் இழந்து கூட எத்தனை ஆமென் குடும்பங்கள் சிக்கி ராஜாவே. தவிக்கிறார்கள் கத்தாவே. நன்றி அந்த நன்றி அப்பா. குடும்பத்திற்காக கூட நாங்கள் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம் அப்பா. கத்தாவே. அந்த குடும்பத்திலே உள்ள ஒவ்வொருத்தருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே ஒரு நன்றி விசேஷிடும் கத்தாவே. நன்றி அப்பா. அவர்களுக்கு தேவ ஆமென், சமாதானம் ஆமென். தேவ அன்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆமென், கத்தாவே. ஆமென் அவர்களே ராஜாவே. அதிகமாக கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் வேதவாசத்திலும் ஜெபத்திலும் தனிப்பட்ட வாழ்வில் உனக்கு பிரியமாய் நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கிருபை கத்தாவே. கிருபை ஒவ்வொரு குடும்பத்திலும் ராஜாவே. கத்தாவே உங்களோட தேவ அன்புக்கு இருக்க வேண்டும் கத்தாவே. ஆமென், தேவ ஆமென் சமாதானம் கிடைக்க ராஜா. வேண்டும் கத்தாவே. ஒவ்வொரு கிடைக்கட்டும் குடும்பத்தில் அப்பா. உள்ள பிரச்சனைகளை முற்றிலும் எடுத்துக்கொள்ளும் கத்தாவே. ஆமென், போராட்டங்களை முற்றிலும் ஆமென். எடுத்துக்கொள்ளும் கத்தாவே. ஒவ்வொருவருக்கும் சரீரத்தில் உள்ள பலவீனங்களை நீ முற்றிலும் எடுத்துக்கொள்ளும் ஆமென், கத்தாவே. ஆமென் நல்ல ராஜா. பலத்தையும் சுகத்தையும் தாரும் கத்தாவே. ஒவ்வொருவரும் கத்தாவே ஆமாண்டவரே. முகனுக்கு ஸ்தோத்திரம் பிரியமாய் ஸ்தோத்திரம் நடக்க அப்பா. வேண்டுமா உங்கள் கட்டளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நடக்க வேண்டுமா நாங்கள் ஆமென், ஜெபிக்கிறோம் ஆமென் கத்தாவே. அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உள்ள கருத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும் தங்களை காலம் சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். துதிகரமாக செலுத்துகிறோம். ஆண்டவர் ரட்சகன் மேற்கொள்ளுமா கத்தாவே. ஆமென். தேவனின் மட்டுமாய் நாம் ஜெபித்த அநேக ஜெபத்திற்கு தேவன் பதிலளித்திருக்காய். விசுவாசிகளுக்காய், விசுவாச பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காய், ஊழியர்களுடைய குடும்பங்களுக்காக, தேசத்திற்காக, விவசாய நிலங்களுக்காக, இன்னும் படிக்கிற பிள்ளைகளுக்காய், வாலிபர் கன்னிகளுக்காக, ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்காக, குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக, வயதோர், ஏழை எளியோர், திக்கற்றோர்களுக்காக, இன்னும் சத்தியத்தை அநேக சபைகளிலே கொண்டு செல்ல ஊழியங்களை பயன்படுத்த விசுவாசிகளும் ஆண்டவரே சாட்சியாக இருக்க, மனம் திரும்பார்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, இப்படி எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்திருக்காய். நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் எழுந்து நின்று கர்த்தரை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருடைய வேண்டுதல் விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவ இரக்கம் கொடுத்திருக்காய் நன்றி. ஜெபத்தை பதிலளித்ததற்காய் நன்றி அப்பா. நீரே மகிமைப்படும், உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் நின்ற வண்ணமாக இந்த நாளுக்கென்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி நாம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 4ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வரை வாசிக்கலாம். சங்கீதம் 4 1 முதல் 8 வரை. 4ஆம் சங்கீதம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படியிலேயே உங்கள் இருதயத்தை பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அனைவர், கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். சமாதானத்தோடு கொண்டு படுத்துக்கொள். கர்த்தர் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், நாம் தேவனிடத்திலே நாம் கூப்பிடுகிற பொழுதும் அல்லது நமக்கு நெருக்கம் ஏற்படும் பொழுதும் கர்த்தர் நமக்கு அந்த நெருக்கத்திலே
அல்லது நாம் கூப்பிடுகளே அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமே. அது மட்டுமல்ல, நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் தேவனிடத்திலே அங்கே வேண்டுதலை விண்ணப்பங்களை கேட்கும் பொழுது, அந்த வேண்டுதலுக்கு விண்ணப்பத்திற்கு கர்த்தர் மனம் இறங்கி அவர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் நிறைந்த தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அதை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆனால் மனுபுத்திரராகிய நாம், நம் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நாம் கூப்பிடுகையில் கவனிக்கிறார், செவி கொடுக்கிறார் என்று அறிந்தும் அவரை நாம் கனப்படுத்தாதபடி அல்லது அவரை மகிமைப்படுத்தாதபடி அல்லது நாம் நம்முடைய செய்கைகள் அங்கே தேவனுக்கு கோபம் உண்டாக்கும் பொழுதோ அல்லது நாம் பாவம் செய்கிற பொழுதோ அங்கே தேவன் நம்மேல் எரிச்சல் அடைகிறவராயிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் பாவிகளுடைய ஜெபத்தை அது அவருக்கு அருவருப்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பாருங்கள், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவேதான் தேவனுக்கு பிரியமான அந்த நீதிகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலிகளை, நன்றி பலிகளை அனுதினமும் நாம் செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே அங்கே அநேக ஜனங்கள், யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு நன்மை செய்வார், யார் எனக்கு என்னுடைய தேவைகளை கவனிப்பார், என்னுடைய காரியங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர் யார் என்று இன்னைக்கு ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள். ஆனால் கர்த்தர் தாமே நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஏனென்றால் தேவனுடைய அந்த ஒளியானது, அந்த மகிமையானது, அந்த தேவனுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. ஆகதான் இந்த உலகத்திலே பாருங்கள், ஜனங்கள் தானியமும் திராட்சரசும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் தேவனுடைய ஒளி, தேவனுடைய மகிமை, அங்கே தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு அது நமக்கு அதிக சந்தோஷத்தை தருகிறதாக இருக்கு. ஆகவேதான் தேவ பிள்ளைகளாகிய நாம் சமாதானத்தோடு படுத்துக்கொள்ள முடிகிறது. நம்முடைய நித்திரையானது அது சுகமாக இருக்க பண்ணுகிறார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மை அவர் தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறார் என்று ஏசாயா 63:9 வேதம் சொல்லுகிறது. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை அங்கே தோளிலும் மார்பிலும் அங்கே தன்னுடைய முதுகிலும் தன்னுடைய கைகளிலே தூக்கி சுமக்கிறதோ அதை போல நம்முடைய தேவனும் நமக்கு சமாதானத்தையும் நமக்கு சுகத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் நீதியின் பலிகளை செலுத்தி தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது அங்கே கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த பக்தி உள்ளவனை கர்த்தர் அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டாராம். 3ஆம் வசனம் அதுதான் சொல்லுது. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக, அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளைகள் என்று புறஜாதிகள் மத்தியிலே நம்மை சாட்சியாக நிறுத்தாதான் அவருக்காக தெரிந்து கொண்டார். நமக்காக அவர் தெரிந்து கொள்ளல். அவருக்கு நாம் சாட்சியாக இருப்போம், அவருக்கு நாம் உண்மையாக இருப்போம். இவன் என்னுடைய மகன் என்கிற அந்த அடையாளத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகள் இவர்கள் என்று தேவன் நம்மை அடையாளப்படுத்துகிறார். அதுதான் மற்ற ஜனங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம். இன்னைக்கு இந்த உலகத்துல நான் இவருடைய பிள்ளை, எங்க அப்பா தான் இவரு, அல்லது எனக்கு தெரிஞ்சவர் தான் இவர் என்று சொல்லி உலகத்தான் மற்றவர்களை அல்லது தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பெருமைகளை பேசிக் கொள்வார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட அதான் அங்கே அவருடைய தானியமும் திராட்சரசத்தின் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும். அதிக சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது, அவரை நாம் பயத்துடனே நடுக்கத்துடனே அங்கே கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். அது மட்டுமல்ல, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறான், அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவ நாமம் என்ன, தேவன் யார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்று நாம் அறிந்ததினாலே அவர் நம்மை அவருடைய மகனாக மகளாக
நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை முன்குறித்து இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கிருபை, அந்த ரட்சிப்பு, அந்த இரக்கம், அந்த தயவு தேவன் நமக்கு கொடுத்ததற்காக அனுதினமும் நாம் அவருக்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் சமாதானத்தோடு படுக்கும்படியா. இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ கோடிகள் பணங்கள் இருந்தாலும், அதிகாரங்கள் இருந்தாலும், அல்லது உறவினர்கள், நண்பர்கள் இருந்தாலும், அங்கே படுக்கையில உறங்க முடியாமல் அநேகர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியிலும், வீட்டிலும், அங்கே அநேக இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே தவித்து கொண்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் சமாதானத்தோடு படுத்திருக்க, நாம் தேவனுடைய கிருபையிலே நாம் நிறைந்திருக்கத்தக்கதாக தேவ இரக்கத்தை கொடுக்கிறார். ஆகவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று நாம் நன்றி சொல்லி கர்த்தருடைய கரத்திலே இந்த 1 மணி நேரத்தை செலவிட, இந்த அருமையான வெள்ளிக்கிழமை நாளிலே நம் அநேக ஜெபத்தை ஏறெடுக்க, நம்முடைய வேண்டுதலை, நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு நமக்கு விசாலம் உண்டாக்கினவரை, நமக்கு இறங்கினவரை, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டவரை நாம் நன்றி சொல்லி அவர்களுக்கு நீதியின் பலிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கையாயிருந்து அவருடைய அந்த ஒளியின், அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்முடைய முகத்திலே படும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ளவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த பூமியில எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை, நன்மையை, கிருபையை, தயவை, இரக்கத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். நாங்கள் ஒன்றுமில்லை, அனுதினமும் எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்களை இந்த பூமியிலே ஆண்டவரே தூளில் இருந்து எடுத்தீரப்பா, மண்ணிலிருந்து எங்களை உண்டாக்கி உன்னதத்திலே உம்மோடு கூட உட்கார கிருபை கொடுத்தீரப்பா. எங்களை வானத்தின் நட்சத்திரங்களாய் நீர் உயர்த்தி இருக்கிறீரப்பா. எங்கள் ஜெபத்தை, எங்கள் வேண்டுதலை, எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபமும், வேண்டுதலும், விண்ணப்பம் அது உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருந்தது. எங்கள் வேண்டுதலுக்கு நீர் இறங்கி அதை நீர் கேட்டீர், பதிலளித்தீர் என்று நாங்கள் சாட்சி சொல்ல கர்த்தர் இரக்கம் பாராட்டிருக்காய் நன்றி. எங்கள் ஜீவியமானது கர்த்தாவே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியமா, உமக்கு பயப்படுகிற ஜீவியமா, உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஜீவியமாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பு, இரக்கம், தயவு தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கும் கிடைக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாங்கள் நேரப்பட எழுந்து ஆசீர்வாதத்தையும் கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பங்கு கொள்ளும். கொடுக்கப்படுகிற செய்திக்கு கீழ்ப்படிந்து அதை புரிந்து கொண்டு எங்கள் ஜீவியத்திலே நாங்கள் எப்படிப்பட்டதான காரியங்கள் எங்களை சுற்றி நடக்கிறது என்ற அந்த உணர்வோடு உமக்கு பிரியமானதை செய்ய சமாதானத்தோடு கர்த்தர் எங்களை படுக்க பண்ணுகிறீர். நீர் எங்களை ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஆண்டவரே சுகத்தையும் பத்திரத்தையும் பாதுகாப்பையும் தருகிறீர் என்ற உணர்வோடு உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொண்டு நிறைய மகிமைப்படு கலந்து கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். வேண்டுதல் விண்ணப்பத்திலே உடைய கரம் இருக்கு. எல்லா தடைகளை எடுத்து போடும். எல்லா குற்றங்கள், குறைகளை, அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதலை மன்னிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லி உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் உடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காய், எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சுத்தமானால் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நாம் நேரப்பட கலந்து கர்த்தரை கனப்படுத்த, கர்த்தருடைய கிருபை நமக்கு தொடர்ந்து கிடைக்க அனைவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம்.